அரசு நடவடிக்கை எடுக்குமா? என்ன மொட்டையாக வந்து அரசு நடவடிக்கை எடுக்குமா அப்படின்னு கேட்குறேன்னு பார்க்குறீங்களா? தமிழக சட்டசபையில் வந்து இன்றைய கூட்டத்தோட விவாதத்தில் நீங்கள் பார்த்துருப்பீங்க. நிறைய பேர் வந்து இந்த கட்சி அது பண்ணாங்க, அந்த கட்சி அது பண்ணாங்கன்னு சொல்லிட்டு குறை கூறுவதை வந்து நிறுத்திவிட்டு தமிழக மக்களோட பிரச்சனையை வந்து முன்னெடுத்து வைத்த டாக்டர் சௌமியா அன்புமணி அவர்கள் வந்து அவங்களோட இன்றைய உரை வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ஏன்னா விவசாயிகளோட கடனை பற்றியும் வருங்காலத்தில் வரப்போகும் விவசாயிகளோட பிரச்சனையை பற்றி அவங்க எடுத்து வச்சுருக்காங்க. விவசாய கடனுக்காக ஏன் இவ்வளோ நாள் போராடுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் யோசிக்கலாம். ஒரு சில பேர் யோசிச்சிருப்பாங்க. ஒரு சில பேரோட 1 மாத வருமானம் தான் அவர்களுடைய 1 வருட வருமானம், அதாவது வருவாயின்னு சொல்லலாம். ஏன்னா ஒரு சில பேருக்கு வந்து 1.5 லட்சம் சேலரி கண்டிப்பாக இருக்கலாம் ஒரு ஒன் மந்த்துக்கு. நான் எல்லாரையும் குறிப்பிடலை, ஒரு சில பேருக்கு. அப்படி இருக்கும்போது அதற்காக அவங்க வந்து போராடுறதுல தப்பு இல்லைன்னு எனக்கு தோணுது. திருவள்ளுவர் கூட சொல்லியிருக்காரு, உழுதுண்டு வாழ்வாரே வாழ்வர் மற்றெல்லாம் தொழுதுண்டு பின் செல்பவர் அப்படின்ற அந்த குறளுக்கு இணங்க உழவு தொழிலை வந்து மதித்து அதற்கான அவர்களோட உணர்ச்சிக்கு வந்து மதிப்பளிக்கணும் அப்படின்னு நினைக்கிறேன் நான். சிஎம் சார் அவர்கள் வந்து 75,000 வரைக்கும் கடன் தள்ளுபடி பண்ணியிருக்காங்க. இது வந்து வரவேற்கத்தக்க ஒரு விஷயந்தான். ஆனால் அதிக மக்கள் வந்து 1 லட்சம் வரைக்கும் கடன் வாங்கியிருக்காங்க. அதில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா 90,000லேருந்து 1 லட்சம் வரைக்கும் வாங்கியிருக்கவங்களுக்கு வந்து 10,000 மட்டும் தான் தள்ளுபடி பண்ணியிருக்காங்க. இதில் வந்து மக்கள் என்ன சொல்கிறாங்கன்னா 1 லட்சம் கட்டுற எங்களால் 10,000 ரூபா எங்களால் வந்து கட்ட முடியாதா அப்படின்னு தான் பார்க்குறாங்க. இதற்கு வந்து டாக்டர் சௌமியா அன்புமணி அவர்கள் வந்து கோரிக்கை வச்சுருக்காங்க சிஎம் சார்கிட்ட. என்ன அதுக்கு வந்து நடவடிக்கை எடுக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். டாக்டர் சௌமியா அன்புமணி அவர்கள் வந்து சூப்பர் எல்லினோ பற்றியும் பேசியிருப்பாங்க. வருமுன் காப்பும் சிறந்தது, அதுபோல் வந்து வரத்துக்கு முன்னாடியே அதை பற்றின ஒரு விழிப்புணர்வு வந்து ஏற்படுத்தியிருக்காங்க. ஏன்னா சூப்பர் எல்லினோ அந்த விளைவு வந்து வந்துச்சுன்னா விவசாயத்தில் வந்து பாதிப்படையும். ஏன்னா விவசாய மக்கள் அதிக மக்கள் வந்து 75% வந்து கிட்டத்தட்ட வந்து மழையை நம்பி தான் வந்து விவசாயம் பண்ணுறாங்க. அப்படி இருக்கும் பட்சத்தில் இந்த சூப்பர் எல்லினோ வந்து இந்த 2026-27 அந்த தாக்கம் ஏற்பட்டுச்சுன்னா ஒன்று அதிக வறட்சி ஏற்படும், இல்லைனா வந்து அதிக மழைப்பொழி ஏற்படும். அதான் சொல்லுவாங்கள்ல, அளவுக்கு மீறினால் அமிர்தமும் நஞ்சு. மழை அதிகமாக பெஞ்சாலும் விவசாயிகள் கஷ்டம்தான், மழை கம்மியாக பொழிந்தாலும் விவசாயிகள் கஷ்டம்தான். இது விவசாயத்தை மட்டும் பாதிப்படையுமான்னு கேட்டால் அப்படி கிடையாது. அது எப்படி உணவுச்சங்கிலி எப்படி வந்து விலங்குகளுக்கு இருக்கோ அதேமாரி இந்த எஃபெக்ட் வந்து எல்லாரையுமே பாதிப்படையும். இதனால் அதிகவாசி விலை ஏற்படும். ஏன்னா உணவு வந்து அந்த உற்பத்தி பற்றாக்குறை ஏற்பட்டுச்சுன்னா அடுத்து அந்த இடத்துல வந்து அதோடைய டிமாண்ட் வந்து அதிகமாகும், அதோடைய காஸ்ட் வந்து இன்க்ரீஸ் ஆகும். யாருக்காக இருந்தாலும் சரி, போதிக்கும் போது புரியாது, பாதிக்கும் போது தான் புரியும். இதை பற்றின உங்களுடைய கருத்தை வந்து கீழே கமெண்ட் பண்ணுங்கள்.